நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கிறேன். எஸ், எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்போன்ற நம்பிக்கையோடவே நம்ம சிறப்பான ஒரு கதை சொல்லலாமா? மனநல மருத்துவர், ஒரு சைக்காட்டிஸ்ட் வீட்டுக்கு 2 மணிக்கு ஒரு கால் வருது. ஒரு பெண் கால் பண்றாங்க அவருக்கு. கால் பண்ணி, சார் எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாவே ஒரு பிரச்சனையா இருக்கு, நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் கொஞ்சம் பதட்டப்படாம, என்னம்மா என்ன ஆச்சு கொஞ்சம் சொல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அந்த பெண்ணும் அவங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, 3 மணி நேரம் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க. அவரும் கேட்கிறாரு. தன்னால் முடிந்த சில தன்னம்பிக்கையான வார்த்தைகளையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. பகிர்ந்துட்டோன்னா அந்த பெண்ணுக்கும் கேட்டதுக்கிட்ட அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. 3 வருடம் கழித்து, இந்த சம்பவம் நடந்து 3 வருடம் கழித்து ஒரு நிகழ்ச்சி நிரல்ல அந்த மருத்துவரை அந்த பெண் மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு, சார் உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா ஞாபகம் இருக்கா அப்படின்னு. யாரம்மா நீன்னு கேக்குறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சூசைட் பண்ண கால் பண்ணேன், நீங்க கூட என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு. ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு, எப்படியம்மா இருக்கேன்? நல்லா இருக்கேன் சார். அன்னைக்கு நான் நிறைய தன்னம்பிக்கையான வார்த்தை எல்லாம் சொன்னேன், அதுல எந்த வார்த்தை உன் மனசு ஊடுருவி உன்னுடைய இந்த மாற்றத்துக்கு காரணமா இருக்க சொல்லம்மா அப்படின்னா. சார் நீங்க சொன்னது எதுவுமே என் காதுல வாங்கல, ஆனா நான் 3 மணி நேரம் சொன்ன பிரச்சனை நீங்க காது கொடுத்து கேட்டீங்கல்ல, அந்த ஒரு காரியம் மட்டும்தான் என் மனசை மாத்திச்சு. ஸோ இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் செவி கொடுக்க தயாரா இருக்கும் பொழுது நாம் ஏன் சாக வேண்டும், நாமும் மற்றவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு செவி கொடுப்போம், அதுக்காக உயிர் வாழ்வோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த கதை அதோட முடிஞ்சது. எஸ், இந்த உலகத்துல வாழ்ற எல்லோருமே ஏன்டா வாழ்றோம், பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கு, நம்ம போய் சூசைட் பண்ணிக்கலாம், இதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்னு நினைப்போம். யாருமே இல்லைன்னு நினைப்போம். கிடையாது. நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், என்னைக்கோ ஒரு நாள் இறக்கதான் போகிறோம், இறக்குற வரைக்கும் நம்ம இரக்கத்தோட வாழ்வோம் அப்படின்றது அந்த கதையோடைய ஸ்டோரி. கண்டிப்பாக பிறருடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கு நம்ம ஜஸ்ட் செவி கொடுத்து கேட்டாலே போதும், எவ்வளவு பிரச்சனைகள் இங்கே தீர்ந்து விடும். சிறப்பான சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. அடைகாக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அடைகாக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அருள் தாங்கும் நிழலாக எழில் சூசை மாமுனி. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது.
பலியாக்க தயக்கமேதுமில்லை, கன்னிமையில் கருத்தாங்க கலக்கமேதுமில்லை. தம் மகனை பலியாக்க தயக்கமேதுமில்லை, வியாகுலங்கள் தான் சுமந்தார் இயேசு மரிசூசை. வியாகுலங்கள் தான் சுமந்தார் இயேசு மரிசூசை. மானிடத்தார் மாற்றம் பெற அதுவும் தந்தை ஆசை. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. கணமுதலாய் விலகிடாத தூய்மை, மனங்கலங்கும் பொழுதினிலும் மாறிடாத நேர்மை. மெய்யறிந்த கணமுதலாய் விலகிடாத தூய்மை, மாதவமாய் மறி சுமந்தார் மைந்தன் இயேசுவை. மாதவமாய் மறி சுமந்தார் மைந்தன் இயேசுவை. உழைப்பதிலும் காப்பதிலும் தந்தை சூசையே. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. அடைகாக்கும் அரியன்னை இளங்கன்னி மாமரி, அடைகாக்கும் அரியன்னை இளங்கன்னி மாமரி. அருள் தாங்கும் நிழலாக எழில் சூசை மாமுனி. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. சிறப்பான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேலை நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், ஒரு அற்புதமான நாளை நம்ம தொடங்கிட்டோம். இறை மக்களும் நம்ம பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த தளத்துல இருந்து நம்ம என்ன கடத்தி கொண்டு போகிறோம் அவங்களுக்கு. இன்னைக்கான நாள் சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு விஷயங்களை குறித்து நம்ம சில குறைகள் என்ன பண்றோம் வச்சிருக்கிறோம். எஸ், நான் நிறைவான மனநிலையோடு வாழ்கிறேனா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 சொற்பமான மக்கள் தான் அந்த நிறைவாக மனநிலை வாழ்பவர்கள். அதுலேயும் குறிப்பாக யாரை சொல்லலாம்னா ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள். அவங்க வந்து இறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவங்க மட்டும்தான் ரொம்ப நிறைவாகவே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் எனக்கு கோடிக்கணக்கில் ரூபா தரேன்னு சொன்னால் அதை வச்சு நான் என்னப்பா பண்ண போகிறேன், எதுவும் வேண்டாம். உங்களுக்கு பெரிய வீடு மாட மாளிகை கட்டி சகல வசதியில் வச்சுதான் எனக்கெல்லாம் எதுக்குப்பா, ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி அவங்க ஸோ அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அத்தகைய மனநிறைவோடு நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் இல்லை. எல்லாம் அந்த மனநிறைவு எப்போ வருது அப்படின்னா, வயதான பிறகு எல்லாம் பட்டு அறிந்த பிறகு ஓகே நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த நிறைவு அப்படிங்கிற விஷயமே வருது. அதுக்கப்புறம் வந்து எந்த பயனும் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போ அந்த வகையில் இன்னைக்கு நான் மனநிறைவோடு இல்லாமல் இருப்பதற்கு எப்போதும் நான் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை நான் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ நான் வாழ்வில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் இழந்து கொண்டே இருக்கிறேன். அது என்ன, அதைத்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்ப நான் குறை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன்னா, முதலில் நான் இழப்பது என்னிடம் என்ன இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், மறந்துடுறேன். இப்ப கடவுள்கிட்ட போய் நம்ம எல்லாம் முறையிடுறோம், எனக்கு வந்து பாரு நீ எனக்கு நடந்து போறதுக்கு கால் வலிக்குது, ஒரு சைக்கிளை கொடுத்தா என்ன அப்படின்னு நடந்து போறவங்களுடைய குறை. நடப்பதற்கு 2 கால்கள் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். சைக்கிள்ல போறவங்களுக்கு என்ன, திருக்குனா உடனே போற மாதிரி எனக்கு பைக் இல்லை, சைக்கிளை நான் மிதிச்சு எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது, எனக்கு நீ என்ன பண்ணல, பைக் கொடுக்கலையே. ஆனா என்னிடம் இருப்பது சைக்கிள் இருக்குதுங்கிறத நான் நினைக்கல. பைக்ல போறவங்களுக்கு மழை பெஞ்சது வெயில் அடிச்சுன்னா நான் தூசிலெல்லாம் என்ன பண்ணும், பட்டும் படாமல் போட வேண்டி இருக்குது. இது கார்லன்னா நான் நிலத்துல சொகுசா என்ன பண்ணலாம்,
போகலாம். இதை விட இது பெட்டர், இதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டே ஏன்னா இருக்கலாம். குறைகள் நம்ம கிட்ட என்ன அப்படின்னா அந்த இல்லாத குறையை விஷயத்தை தான் நம்ம பெருசா கண்டுபிடிக்கிறதா. சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் தவிர இருக்கிற விஷயத்தை கவனிக்க தவறி விடுகிறோம். ஏன் அப்படின்னா நான் குறைகளை காண்பதனால் என்னிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள் அந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட தெரிகிறது. கண்டிப்பா கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சோன்னா போதும், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அழகான விஷயங்கள் நிறைஞ்சு இருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சிடலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம் பார்த்த பகுதி பார்க்கலாம். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்து ஏத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் தாக்கினார், அவர்களது ஆண்மையின் முதற்பேறுகள் அனைத்தையும் வீட்டினார். அவர் இஸ்ரவேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார், அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். ஏனெனில் தம் அடியார் ஆபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார், அவர்தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார், அவர் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார், அவர் தாம் தேர்ந்து கொண்டவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்தும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தர்மையான நாளில் திருப்பாடல் 105 பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடல் இறைவனை போற்றி பெருமைப்படுத்த அழைப்பு கொடுக்கிறது. அந்த இறைவனை போற்றுவதற்கான காரணத்தையும் இந்த திருப்பாடல் அற்புதமாக வெளிப்படுத்துகிறது. இந்த திருப்பாடலில் பார்க்கின்றோம், முதல்ல திருப்பாடல் 105 இரண்டாவது வரி சொல்கின்றது, அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இறைவனை போற்றி புகழ்ந்து பாட அழைப்பு கொடுக்கிறது. அதற்கான காரணத்தை பின்னால் நாம் பார்க்கின்றோம். என்ன அந்த காரணம் என்று பார்க்கிற பொழுது, இறைவன் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கின்றார். ஒரு மீட்பின் செயலை அங்கு அவர் செய்கின்றார். என்ன அந்த மீட்பின் செயல் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்களை எகிப்து என்கின்ற ஒரு அடிமையினுடைய நிலையிலிருந்த அந்த மக்களை, எகிப்து நாட்டில் அடிமை நிலையிலிருந்த இஸ்ரேலரை இறைவன் விடுவித்து ஒரு சுதந்திரத்தின், ஒரு விடுதலையின் நாட்டிற்கு அழைத்து போகின்றார். அதற்கான வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்து மோசே என்கின்ற தலைவர் வழியாக அவர்களை வெளியில் அழைத்து விடுகிறார். அந்த வெளியில் அழைத்து வருகிற பொழுது இறைவன் சில அற்புதமான செயல்களை செய்கிறார். அதைத்தான் இன்னைக்கு இந்த திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் தலைப்பேர்கள் அனைத்தையும் அவர் அளிக்கின்றார். அவருடைய ஆண்மையின் முதல் பேரு அளிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இஸ்ரேல் மக்களுடைய பெருமையாக இவர் செய்கின்ற காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளை இறைவன் அளிக்கின்றார். இஸ்ரேல் மக்களை அந்த நாட்டிலிருந்து விடுவித்து பாலும் தேனும் புள்ளியும் கானான் நாட்டிற்கு அழைத்து செல்ல இவர்கள் இந்த நாட்டை விட்டு கடந்து வர வேண்டும். அந்த சூழ்நிலையில எகிப்தினுடைய அந்த பார்வோனுடைய படையாட்கள் இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை தாண்டி இவர்கள் வருகிற பொழுது முதலாவதாக இறைவன் அந்த எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளை அளிக்கின்றார், இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கின்றார். ஆகவேதான் இங்க திருப்பாடல் அருமையாக சொல்கிறது, அந்த எகிப்தினுடைய தலைப்பேறுகளை எல்லாம் அளித்தார், அவருடைய ஆண்மையின் முதல் பேரை இறைவன் அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஒரு இனத்தையே அவர் ஒன்றுமில்லாமல் செய்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். எனவே இந்த நிகழ்வு இஸ்ரேல் மக்களுக்கு மிக அற்புதமான ஒரு மீட்பின் செயல், இறைவன் அவருடைய வாழ்க்கையில செய்த மிக உன்னதமான ஒரு செயல். எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து பார்க்க வேண்டும். காலம் காலமாக, தலைமுறை தலைமுறையாக அவர்கள் இறைவனுடைய இந்த அற்புத செயலை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். அதே போல இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியில் வருகிற பொழுது அந்த எகிப்தியனருடைய பொன் வெள்ளி இவையெல்லாம் எடுத்து வருகிறார்கள். அந்த நாட்டு மக்கள் இவர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் புறப்படுகிற பொழுது அவர்கள் இவர்களுடைய தங்களுடைய அந்த பொன்னையும் வெள்ளியும் கொடுத்து இந்த இஸ்ரேல் மக்களை அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் போங்க, எங்களிடமிருந்து நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப வெறும் கையராய் அவர்கள் வருவதில்லை. இஸ்ரேல் மக்கள் வெளியில் வருகிற பொழுது, எகிப்திலிருந்து வெளியில் வருகிற பொழுது எகிப்தியருடைய பொன்னையும் வெள்ளியும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்ப எகிப்தியருடைய செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு செயலை, ஒரு மீட்பு செயலை, ஒரு பாதுகாப்பின் செயலை, ஒரு விடுதலை வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டுதலை இறைவன் அன்று அந்த மக்களுக்கு கொடுத்ததை இந்த திருப்பாடல் நினைவு கூர்ந்து அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனவே இறைவன் செய்த அற்புதத்தை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த செயலானது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆபிரகாமை உன்னுடைய தலைமுறையை பெருகச் செய்வேன், உன்னுடைய தலைமுறை இந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இறைவன் இங்கு நிறைவேற்றுகின்றார். எனவே வாக்கு மாறாத இறைவன் நம் இறைவன் என்பதையும் இந்த திருப்பாடலிலே அற்புதமாக திருப்பாடலுடைய ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார். நீ கடவுளை, அவருடைய அற்புதத்தை நினைத்து நன்றி கூறுவதற்கு அவர் உண்மையாகவே வாக்கு மாறாத இறைவனாக இருக்கிறார். சாதாரணமான இறைவன் அல்ல அவர், வாக்கு மாறாத இறைவன். அவர் சொன்னதை எத்தனை நாட்கள் கழித்தாலும் அவர் நிறைவேற்றுவார், தகுந்த காலத்தில் அவர் நிறைவேற்றுவார். அவர் தன்னுடைய வாக்குறுதியை மறப்பதில்லை என்பதை இங்கு ஆணித்தரமாக அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டினுடைய மீட்பு செயல் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை வாழ்வு. இன்று நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக பாவம் என்கின்ற இந்த துன்பத்திலிருந்தும், பாவம் என்கின்ற தீமையிலிருந்தும், பாவம் என்கின்ற அறியாமையிலிருந்தும், இறைவனை விட்டு நாம் பிரிந்து செல்லக்கூடிய அந்த சூழலிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு மீட்பை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படி நன்றி சொல்லி நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ முயற்சிக்கின்ற பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையினாலே மாட்சிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எனவே கடவுளை போற்றி புகழ்ந்தேத்த நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரிடம் அர்ப்பணிப்போம்.
இயேசு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக என்னாலும் இருக்க தொடர்ந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. அன்பான தந்தை இறைவா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வழியாக எங்களை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டீர். உம்முடைய மீட்பு திட்டத்திற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்தினுடைய பாவ செயல்களிலே எங்களையே ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உம்முடைய கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வாழ எங்களை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நான் எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டிருக்கும், இல்லை குறைகளை கண்டறிந்து அதை பற்றியே பேசி கொண்டிருக்கும் ஒரு மனிதனாக இருந்தால் நான் இழந்து விடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? மன அமைதியை இழந்து விடுவோம் அப்படின்றது தான் அடுத்தது. குறை சொல்றவங்க பெரும்பாலும் நம்ம கூட இருக்கோம் பார்த்துக்கோங்களேன். சில நேரத்தில் நம்ம குறை சொன்னாலே என்னடா இது, நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ நம்மளோட வாழ்க்கையில அப்படின்ட்டு நம்மளுக்கே ஏதோ ஒரு ஃபீல் ஆகும். இப்போ குறை சொல்றவங்க கிட்ட போய் கேட்குறப்போ அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கா அப்படின்றப்போ அவங்க கிட்ட போய் கேட்ட கூட அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட மன நிம்மதியை தொலைச்சிட்டு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. எதனால அப்படின்றப்போ சிம்பிள் ரீசன் தான். நீங்க சொன்ன மாதிரி இப்போ என்கிட்ட சின்னதாக ஒரு வாடகைக்கு ஒரு வீடு நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ஐயோ அவங்க சொந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம மன அமைதியே போயிடுது. நம்ம வாடகை வீட்டிலே தான் இருக்கணுமா கடைசி வரைக்கும், சொந்த வீடு வாங்க முடியாதான்னு. ஆனா வாடகை வீடு கூட இல்லாமல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க கூட இருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே அதை நினைச்சே பாக்குறது கிடையாது. அதனால மன அமைதி தொலைஞ்சு போகும். வீடுகளில் ஏதாவது ஒரு சில பெருசுங்க இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நிகழ்வில் சொல்லுவாங்க. நம்ம அதை என்ன பண்ண மாட்டோம், காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க சொல்றது சரியான விஷயமாவும் இருக்காது. அதுக்கு அதை விட பெட்டர் பிளான் நம்ம கிட்ட என்ன பண்ணுவோம் இருக்கும். அப்போ இதை நான் சொன்னேன் இவன் செய்யலை, இதை நான் சொன்னேன் செய்யலை, இதை நான் சொன்னேன் செய்யலை, அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சு நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அதில் ஏதாவது ஒரு சில சொதப்புகள் நடந்துட்டா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நான் சொன்னதை இவங்க என்ன பண்ணலை, கேட்கல, காது கொடுத்து பெரியவங்க யார் சொன்னாங்க. இப்போ இதில் வந்து என்னன்னா, அந்த எடுத்து செய்கிறவங்க அவட்டுக்கு ஓகே நம்ம ஒரு பிளான் பண்ணோம், அது சொதப்பிச்சு, அதை சரி பண்ணோம், வேலை நடந்துச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் நான் சொன்ன செய்யலை, நான் என் பேச்சை கேட்கல, பெரியவங்க பேச்சை கேட்கல, யார் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த குறைகளை கண்டறிந்து சொல்லக்கூடிய. ஸோ அப்போ நான் ஒரு விஷயத்தை நான் குறை சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் இப்படி இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டு சொல்கிறேன், அது என் விருப்பம் போல் இல்லாத போது இங்கே அமைதியை இழந்து தவிப்பது யாருன்னா நான் தான். ஸோ அப்போ அப்படிங்கிற நான் எனது தனிப்பட்ட முடிவுகளை நான் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பிறருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய முடிவை அவங்கவுங்க தான் எடுப்பாங்க. அதை நான் ஏன் இஷ்டம் போல் எடுக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா அது எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிரும். அவங்க எடுக்காதப்போ அவங்கள பற்றி நான் நல்லா தான் சொல்லுவேனான்னு கேட்டால் குறை தான் சொல்லுவேன். அவங்க எப்போ விழுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் நான் சொன்னது இவங்க கேட்கல, அதனால தான் இப்படி விழுந்துட்டாங்க, நான் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்ற பொழுது நான் குறைகளை கண்டறிந்து மட்டும் பேசுபவன் அப்படின்னா என்கிட்ட நிம்மதி என்பது இருக்காது. இன்னும் என்னென்ன இழக்க போகிறோம்ன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். நவம்பர் 15 புனித பெரிய ஆல்பர்ட். ஜெர்மனி நாட்டிலுள்ள லாவின்கன் பகுதியில் வாழ்ந்த வசதி மிகுந்த குடும்பத்தில் கிபி 1206 பிறந்தார் ஆல்பர்ட். பதுவா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று சிறந்த மாணவராக விளங்கிய இவர் அரிஸ்டாட்டிலின் எழுத்துக்களை வாசித்து அதன்பால் ஈர்க்கப்பட்டார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய ஆல்பர்ட் கிபி 1223 சாமிநாதர் துறவற சபையில் சேர்ந்து குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். கொலோன் பல்கலைக்கழகத்திலும் ரீகன்ஸ்பர்க், ஃப்ரீபர்க் போன்ற பல்கலைக்கழகங்களிலும் பேராசிரியராக பணியாற்றிய அருட்தந்தை ஆல்பர்ட் அரிஸ்டாட்டிலின் தத்துவங்கள் கிறிஸ்தவ மரபிற்கு ஏற்புடையது என்று போதனை செய்தார். கிபி 1254 சாமிநாதர் சபையின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை ஆல்பர்ட் தன் சபையின் துறவிகளிடம் அன்போடு இருந்து அவர்களை வழிநடத்தினார். கிபி 1260 திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டரினால் ரீகன்ஸ்பர்க் மறைமாவட்டத்தின் ஆயராக நியமனம் செய்யப்பட்ட இவர் தன் மறைமாவட்டத்தின் அனைத்து இடங்களுக்கும் நடந்தே சென்று மக்களை சந்தித்தார். ஜெர்மனி மற்றும் பொஹீமியா நாடுகளில்
மக்களை சிலுவை போருக்கு தயார்படுத்தி ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த ஆயர் ஆல்பர்ட் உடல் நலிவுற்று கிபி 1280 ஆண்டு நவம்பர் 15 நாள் விண்ணகமடைந்தார். இறையியலில் முனைவர் பட்டம் பெற்று புனித தாமஸ் அக்வினாஸின் பேராசிரியராகவும் திருத்தந்தை 4ஆம் அர்பனின் தூதுவராகவும் விளங்கிய ஆயர் ஆல்பர்ட்டினை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் கிபி 1931 ஆண்டு புனிதராக உயர்த்தி திருச்சபையின் மறைவல்லுனராகவும் விஞ்ஞானிகளின் பாதுகாவலராகவும் அறிவித்தார். புனித பெரிய ஆல்பர்ட்டின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டிலுள்ள விஞ்ஞானிகளுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல குறைகளை கண்டறிவதால், குறை கூறுவதால் என்னென்ன நம்ம வந்து இழந்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது என்ன? ஸோ அடுத்ததான் நமக்கு சுத்தி எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் காணும் வாய்ப்பை நம்ம என்ன பண்றோம்னா இழந்து விடுகிறோம். ஏன்னா எங்க திரும்பினாலும் எனக்கு கண்ணில் என்னதான் தென்படும்னா பிரச்சனை மட்டும்தான் தென்படும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் ஒரு முடிவு எடுத்து நான் செய்யணும்னு இருக்கிறேன். ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிற ஆளாக இருக்கிறேன் அப்படின்னா நான் திரும்பும் திசையெல்லாம் யாராவது ஒருத்தர் போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு போய் நினைப்பேன். இவன் எனக்கு எங்கே உதவி செய்ய போகிறான், அதுதான் என் மைண்டில் வந்து நிற்கும். அவர் ஒரு வேளை இப்போ என்னால் செய்ய முடியல பின்னாடி செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பதில் கூட என்னால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நினச்சேன் இருந்தாலும் எனக்கு செய்ய மாட்டேன், எனக்கு எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடும். சரி, இன்னொரு நபரை போய் சந்தித்து அவர்கிட்ட இந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறப்ப அங்கே போகிறப்போ அவர் செய்யலைன்னா உடனே நான் எங்க ரிலேட் பண்ணுவேன்னா இந்த ஆள் அதுக்குள்ள அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, ஃபோன் பண்ணியோ இல்லை எப்படியோ தகவல் என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. குறைகளை எப்படிதான் நம்ம சொல்லணும்னு ஒரு இது இல்லாம அப்படியே அடிக்கிட்டே போயிட்டு சில மனிதர்கள் எப்படி நம்ம சந்திக்கிறப்ப குறிப்பா வயசானவங்க சில பேர் வீடுகளில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மனநிலை, அவங்க சின்ன வயசுல ஏற்பட்ட காயங்கள் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால இன்னைக்கு அந்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் திருந்தி இருந்தாலும் கூட இவங்களால அதை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் என்னென்னலாம் செஞ்சான் தெரியுமா, என்னென்னலாம் என்னைய கஷ்டப்படுத்தினான் தெரியுமா. ஸோ அப்போ அந்த விஷயங்களை மட்டும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதெல்லாம் சுற்றி பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் பார்ப்போமே தவிர அந்த பிரச்சனைகளை தவிர்த்ததிலிருந்து வெளிவருவதற்கோ ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கோ வாழ்வில் வெற்றியடைவதற்கோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். இன்னும் என்னென்ன தெரியாமல் போய்விடும்ன்றது நம்ம தொடர்ந்து இஸ்லாமிய பார்த்து பகுதி பார்க்கலாம். இரண்டு பேராசைக்கார இளைஞர்கள் எதையும் தங்கமாக மாற்றும் சக்தி கொண்ட ஞானி ஒருவரை பற்றி கேள்விப்பட்டார்கள். தேடி அலைந்தார்கள், கண்டே பிடித்து விட்டார்கள். தங்க வித்தையை கற்றுக்கொள்ள அவரோடு தங்க முடிவெடுத்தார்கள். சீடர்களாக ஏற்கும்படி அவரை வேண்டினார்கள், மன்றாடினார்கள். அவரும் சேர்த்து கொண்டார். பல நாட்கள் பணிவிடை புரிந்தார்கள் சூசகமாக. ஞானிகள் நேரடியாக எதையும் கற்றுத்தர மாட்டார்கள், குறிப்பால் மட்டுமே உணர்த்துவார்கள். இது தெரியாமலேயே அவர்கள் அவரிடம் வளர்ந்தார்கள். பல மாதங்கள் கிடந்தார்கள். ஒரு நாள் ஒரு தட்டு நிறைய நில கடலைகளை போட்டார் ஞானி. சூரிய வெயிலில் காய வைத்தார். கையில் ஒரு குச்சியை எடுத்தார். அருகே அமர்ந்து கிளறி விட்டு கொண்டே இருந்தார். சீடர்கள் போய் அருகே நிற்க அவர்கள் கையிலே அந்த குச்சியை கொடுத்து தொடர்ந்து கிளறிவிடச் சொன்னார். ஏதோ வேளையாக அவர் கிளம்பி விட்டார். சீடர்கள் கடலைகளை மெல்ல மெல்ல அந்த சூரிய ஒளியிலே கிளறி விட விட என்ன ஆச்சரியம், மெல்ல மெல்ல அந்த கடலைகள் பொன்னிறமாக மாறிக்கொண்டிருந்தன. கொஞ்ச நேரத்தில் அனைத்து கடலைகளுமே தங்கமாக மாறிவிட்டன, தங்க கடலைகளாக மாறிவிட்டன, மின்ன ஆரம்பித்து விட்டன. பார்த்தார்கள் சீடர்கள். உடனே குச்சியை தூக்கி எறிந்து விட்டு தங்க கடலைகளை வாரி சுருட்டி கொண்டு ஓடியே விட்டார்கள். வளமான வாழ்வை நோக்கி ஓடி போய் விட்டார்கள். திரும்பி வந்த ஞானியோ புன்னகைத்தார், நிலைமையை புரிந்து கொண்டார், சிரித்தும் விட்டார். ஏனென்றால் தங்க கடலைகளைத்தான் அவர்கள் வாரி சுருட்டி கொண்டு போயிருக்கிறார்களே தவிர எதையும் தங்கமாக மாற்றும் குச்சியை அங்கேயே தூக்கி எறிந்து விட்டு போயிருந்தார்கள் அந்த
மாங்காய் மக்கும் மடையர்கள். பொன் முட்டைகளுக்கு உரிமைக்கு ஆசைப்பட்டு பொன் முட்டையிடும் வார்த்தையை அறுத்து பார்த்த பரம்பரை அல்லவா நம்முடையது. என்ன செய்ய, தூக்கி எறிந்த பிறகுதான் தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று. எந்த ஒரு குருவையும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. ஏனென்றால் ஏமாற்றும் ஒருவர் ஏமாந்து கொண்டே இருக்கிறார். சீட்டிங் இஸ் நாட் a mistake but a choice. ஏமாற்றுதல் ஒரு தெரிவு நிலை, தவறு நிலை அல்ல. குருவின்றி அறிவில்லை, குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. இம்மையையும் மறுமையையும் இணைக்கும் ஊசியே குரு. இறைவனுடன் கலந்தருள நூலாக அவரை பின்தொடர்வாயாக. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையேல் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். புண்ணியம் பலன் தராமல் போனதில்லை, பாவம் தண்டனை தராமல் போனதில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விதைத்து சென்ற யாவும் அறுவடைக்கு வந்தே தீரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டிருக்கும் ஒரு மனிதனாக நான் இருந்தால் நான் என் வாழ்வில் இழப்பது என்னென்ன அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்ததான் நம்ம கூட இருக்க நல்ல மனிதர்கள், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்களை வந்து இழந்து விடுவோம் அப்படின்றதுதான். இப்போ எப்பவுமே இந்த குறைகளை வந்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு கூட வந்தா கூட அவன் என்ன பெருசா நம்மளுக்கு நல்லது செஞ்சிட போறான் அப்படின்ட்டு குறை சொல்றதுக்கு தான் அந்த வாய் முற்படுமே தவிர அவங்க செய்யற அந்த நன்மை கூட அவங்க வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த மாதிரி சின்ன சின்ன குறைய சொல்றப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நல்லது செய்ய வரவங்களை கூட அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அவங்க வாழ்க்கை அப்படியே போற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா நல்லது செய்ய வருபவர்களை குறை சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை குறை சொல்வது. இந்த வேலை செஞ்சா உன்னால வாழ்க்கையில இந்த பிரச்சனைல இருந்து வெளிவர முடியும், இல்ல இதை செய்யறப்ப இன்னொரு பிரச்சனை வருது, அதை நான் என்ன செய்ய, ஓகே அதுக்கு ஒரு தீர்வு என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு நான் இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணுவேன், பதிலா சொல்லுவேன். இந்த பிரச்சனை வருது, இதை நான் என்ன பண்றது. அப்போ ஒவ்வொரு தீர்வுகளுக்கும் நான் ஒரு பிரச்சனையே கொண்டு போய் முன்னிறுத்தினாலும் நீ அப்படி ஒன்றும் வாழ்க்கையில் முன்னாலாம் வர வேண்டாம், நீ அங்கேயே கடா போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு தான் அப்ப நான் நல்ல மனிதர்களை இழந்து விடுவோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு தன் சீடர்களை இருவராக அனுப்பினார் நற்செய்தி பணியாற்றுவதற்கு. இதில் உள்ள உளவியல் மற்றும் ஆன்மீக செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுடைய ஆன்மீகம் மட்டுமல்ல, இயேசுடைய ஆளுமை மட்டுமல்ல, இயேசுடைய உளவியலும் நம்மை மலைக்க வைக்கிறது, திகைக்க வைக்கிறது. இயேசு ஏன் தன்னுடைய சீடர்களை இருவராக அனுப்பினார்? லூக்கா நற்செய்தி 10:1 நாம் வாசிக்கிறோம். இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்பே இருவராக அனுப்பினார். ஒரு வித்தியாசமான செய்தி. அதற்கு பின்னால் உள்ள காரணிகளை நாம் ஆய்வு செய்யலாம். சபை உரையாளர் நூல் 4ஆம் அதிகாரம் 9-10 ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல், ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். ஆகவே சில பணிகளை தனியாக செய்வதை விட இருவராக செய்வது வலிமை தருகிறது. நல்ல ஒரு உளவியல் செய்தி, உறவின் செய்தியும் கூட. ஆகவே தனிமை, மனச்சோர்வு, மன அழுத்தம், ஒருவர் தனியாக ஒரு பணியை செய்தால் அவர் தனிமை உணர்வு கொள்கிறார், அவருக்கு மன அழுத்தம் வருகிறது, மனச்சோர்வு வருகிறது, அவருக்கு ஊக்க குறைவு வருகிறது. ஆனால் இருவராக சென்றால் ஒருவரை ஊக்கப்படுத்துவார்கள், ஒருவரை உற்சாகப்படுத்துவார்கள். ஒருவர் கீழே விழுந்தால் மற்றவர் தூக்கி விடுவார், ஒருவர் பேசினால் மற்றவர் அமைதி காப்பார். எனவே ஒரு பணியை தனியாக செய்வதை விட மூவராக செய்கின்ற பொழுது வலிமை அதிகரிக்கிறது. எனவே தான் இயேசு கூறினார், எங்கே இருவர் அல்லது மூவர் என் பெயரால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஆகவே சில நேரங்களில் நாம் இருவராக மன்றாட வேண்டும், குடும்பமாக மன்றாட வேண்டும். நம்முடைய வாழ்வில் தனி வேண்டலும் இருக்க வேண்டும், குடும்ப வேண்டலும் இருக்க வேண்டும், குழு வேண்டலும் இருக்க வேண்டும், திரு அவை சமூக வேண்டலும் இருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்வில் இதை நாம் பார்க்கிறோம். இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார், 3 சீடர்களை மட்டும் அழைத்து கொண்டு இறைவேண்டல் செய்தார், 12 இறைவேண்டல் செய்தார், யூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து இறைவேண்டல் செய்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இருவராக இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்தி பணியாற்ற அனுப்பியது அவர்களுக்கு
வலிமை சேர்ப்பதற்காக என்பது நல்ல அருமையான ஒரு உளவியல் செய்தி. நம்முடைய வாழ்விலும் சில பணிகளை நாம் தனியாக செய்யாமல் இருவராக, அது ஒரு குழுவாக நாம் செய்வோமாக. குறிப்பாக இறைவேண்டல். தனியாக இறைவேண்டல் செய்வதற்கு நமக்கு சற்று சோர்வாக, களைப்பாக, சலிப்பாக இருக்கின்ற பொழுது யாரையாவது நாம் அழைத்து கொள்ளலாம். 2 பேர் சேர்ந்து ஜபமாலை சொல்வோமா, 2 பேர் சேர்ந்து இறைவேண்டல் செய்வோமா என்று அழைத்து இருவராக இறைவேண்டல் செய்கின்ற பொழுது களைப்பு, சலிப்பு, சோர்வு குறைகிறது. இயேசுவின் ஞானத்தை பின்பற்றி நாமும் இருவராக குழுவாக பணியாற்றுவோமாக, இறைவேண்டல் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். குறைகளை மட்டும் பார்க்குறவங்க வாழ்க்கையில் என்னென்ன இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதில் இன்க்ளூடட் நம்ம 2 பேர் கூட இருக்கலாம். ஸோ அந்த வகையில் அடுத்தது நம்ம என்னென்ன இழக்கிறோம், அடுத்ததாக எதை இழந்து விடுகிறோம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு அழகான ஒரு பொன்மொழி எல்லாரும் கேள்விப்பட்ட ஒன்றா இருக்கும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாதவரை கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறப்போ கடவுளே வந்து நின்று உன்னால் முடியும்னு சொன்னால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். விஷயம் என்னன்னா, நான் எல்லாத்தையும் நான் இது குறையா இருக்குது, அது குறையா இருக்குது, எனக்கு அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் மற்றவங்ககிட்ட பார்க்கக்கூடிய குறைகள் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா எனக்குள்ளேயும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிறரை நான் நம்பாத போது நான் என்னையும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். அப்போ என்னால் முடியும், இதை செய்ய வாய்ப்பு இருக்குது, இதை செய்வதற்கான ஆற்றல் என்னிடம் இருக்கிறது, இதை செய்வதற்கான ஞானம் என்கிட்ட இருக்குதுங்கிற நம்பிக்கையை என்னை விட்டு சுத்தமாக போயிடும். அப்போ நான் எல்லாவற்றையும் பிறரை சார்ந்து வாழ்வதற்கு வேண்டிய ஒரு சூழல் வரும். சார்ந்து இருப்பதில் என்ன பிரச்சனை, ஏன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன். அப்போ முழுமையாக நான் நம்பாமல் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கானவர்கள், என்னோடு இருப்பவர்கள், என் இறுதி வரை பயணிப்பவர்கள் யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அப்போ குறைகளையும் அவங்க பார்க்கறதால, குறை சொல்லிட்டே இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்பிக்கை இழந்துட்டு இருப்பாங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய வாழ்வில் குறைகளை மட்டுமே சொல்லக்கூடிய மனிதராக நாம் இருந்தால் நாம் இழந்து விடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்களை கூட இழக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், நம்ம லாட்ஸ் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குறை கூற ஒரு மனுஷனாவே இருக்கும்போது நமக்குள்ள நம்பிக்கையும் இல்லாம போயிடும், நமக்குள்ள எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் போது நமக்குன்னு கிடைக்கிற அந்த பிளெஸிங்ஸ், அதாவது நம்ம ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக வாய்ப்புகள் எவ்வளோ வரும், ஆனா நம்ம அதுலயும் ஒரு குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்க பார்த்தாலும் சுத்தி எந்த காரியம் நடந்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்கும் போது வர பிளெஸிங்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஏத்துக்கவும் மாட்டோம். வாய்ப்பே இருக்காதுவா. அதாவது வீடத்தில் நிறைய பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் அப்படியே வந்து அந்த வார்த்தைகளை பின்பற்றினால அதை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால நம்ம உருப்படியா இருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அப்படின்னு இருக்கும். அப்ப இதை மேலோட்டமா பாக்குறப்போ, ஏன்டா இருக்கிறவனுக்கு நீங்க நிறைய கொடுப்பேன்னு சொல்றீங்க, இல்லாதவன்ட்டு இருக்கிறதையும் பிடிங்கிறோன்னு சொன்னா இது அநியாயமால தெரியுது அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயத்தோட ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, நான் குறைகளை மட்டுமே கூறிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் குறைகள் கூறாத நல்ல மனிதன், நன்றி உணர்வோட நான் இருக்கிறேன் அப்படின்னா உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும். என்கிட்ட அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை, என்கிட்ட எல்லாத்தையும் நான் குறையாதான் பார்க்குறேன், என்கிட்ட எதுவுமே நான் நிறைவாக நான் காண்பதே இல்லை அப்படிங்கிறப்போ, இல்லை என்பது உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அதான் இருக்கிற பிளெஸிங்ஸ் என்ன பண்ணும், நம்மகிட்ட இருந்து ஒன்றும் பிளெஸிங்ஸ் தேவையே இல்லைப்பா, திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை. நம்ம நிறைய நேரங்கள் எனக்கு என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பது என் பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க, இல்லை எனக்காக என்னுடைய எதிரிகள் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பது நான் மட்டும்தான். அப்போ அதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒருவேளை நான் குறை சொல்லக்கூடிய மனிதனா இருந்தா என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நானே மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடும். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மன அமைதியை பெறுவதற்காகவும் அந்த மன அமைதியை அனுபவிப்பதற்காகவும் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் எது நமக்கு உண்மையாகவே மன அமைதியை தர முடியும்? இதோ இந்த கேள்விக்கு பதிலளிக்கின்றார் அறிஞர் எமர்சன் அவர்கள். அவர் கூறுகிறார், A political victory, rise in rents, the recovery of your sickness, or the return of your absent friends, or some other external event raises your spirits. Do not believe it. It can never be so. Nothing can bring you peace but yourself. நண்பர்களே, நமக்கு அமைதி இல்லாத போது
மகிழ்ச்சி இல்லாத போது நாம் உடனே என்ன செய்கிறோம்? மற்றவர்களை குறை சொல்லுகிறோம். எனக்கு இதை தரவில்லை, அவர்கள் இதை எனக்கு அளிக்கவில்லை, என்னிடத்திலே இது இல்லை, அதனால்தான் இப்படி இல்லை. உனக்கு மகிழ்ச்சியை யாரும் வெளியிலிருந்து தந்துவிட முடியாது. அதைத்தான் இங்கே அறிஞர் குறிப்பிடுகிறார். அரசியலிலே வெற்றி, நிறைய வருமானம், நல்ல உடல் நலம், நிறைய நண்பர்கள், இதெல்லாம் என்னை விட்டு வெளியே இருப்பவை. இவை எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியாது, மன அமைதியை கொண்டு வர முடியாது. இவையெல்லாம் நான் மன அமைதி பெறுவதற்கு சிறு துணை செய்யலாம். ஆனால் மன அமைதியை நான் தான் எனக்குள் உருவாக்கி கொள்ள முடியும். பாருங்கள், அவர் குறிப்பிடுகிறார், nothing can bring you peace but yourself. உன்னை தவிர வேறு யாரும் உன் மனதிற்கு அமைதியை தந்துவிட முடியாது. ஏனென்றால் நாம் அனுபவத்திலே பார்க்கிறோம், நிறைய பொருள் இருக்கின்ற ஒருவன் மன வருத்தத்தோடு இருக்கிறான், நல்ல உடல் நலத்தோடு இருப்பவன் மனவேதனையில் இருக்கிறான். ஆனால் பொருள் இல்லாத ஒரு ஏழை, பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் நிம்மதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? நிம்மதி அல்லது மன அமைதி என்பது ஒருவர் வெளியிலிருந்து நமக்கு கொடுப்பதல்ல, நம் உள்ளத்திலிருந்து எழுவது நமக்கு நாமே கொடுத்து கொள்ள முடியும். எனவே அமைதி வேண்டுமா? வெளியே பார்க்காதே. அமைதி வேண்டுமென்றால் உன் உள்ளத்தை பார், அங்கிருந்து அமைதி பிறக்கும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பகுதி ஆண்டோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், குறை பேசிட்டே இருக்கிறவங்க, குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க நமக்குள்ள அப்படின்றப்போ அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை இழந்துட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த வகையில அடுத்ததா என்ன இழக்கக்கூடும்? ஸோ அடுத்தது என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் அப்படின்னு இருக்கும். நான் இந்த இலக்கை சென்று அடைய வேண்டும், இதுதான் அப்படிங்கிறது. இந்த குறை சொல்லக்கூடிய மனிதர்களால் அப்படி ஒரு இலக்கை என்ன பண்ண முடியாது, செட் பண்ணவே முடியாது. அடைகிறது தான் ரெண்டாவது விஷயம். இலக்கு என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இலக்கை நம்ம நிர்ணயிச்சாதான் அந்த இலக்கை சென்று அடைவதற்கான ஒரு முயற்சி நம்ம என்ன பண்ணுவோம், மேற்கொள்வோம். எனக்கு இலக்கை இங்க நிர்ணயிக்கிறதுல எனக்கு பிரச்சனை, அதுல இருக்கக்கூடிய குறைகளை நான் என்ன பண்றேன் பாக்குறேன். இப்ப எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, ஓகே நான் 12ஆம் கிளாஸ்ல இந்த குரூப் எடுக்கணும், அப்ப நான் இவ்வளவு மார்க் எடுக்கணும், நம்ம படிக்கிறதுக்கு அவ்வளவு மார்க் வராதுப்பா, அங்கே அது ஸ்டார்டிங். அப்ப இது போல நீங்க எந்த இலக்கை கொண்டு போய் நீங்க இதை இப்படி ட்ரை பண்ணு, இந்த பிசினஸ் ட்ரை பண்ணு, இதை முயற்சி பண்ணு, இப்படி படிக்க முயற்சி பண்ணு, எவ்வளவு முயற்சிகளுக்கான வழிகள் சொன்னாலும் கூட அதுல ஏதாவது ஒரு குறைகள் என்ன பண்ணும். முதல் படி ஏறும்பொழுது முதல் படியிலே வீரல் விட்டுருக்கு, அது உடஞ்சிருக்கு, அது ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் 1008 குறை சொன்னா எப்படி அடுத்த ஸ்டெப் போக முடியும்? போகவே முடியும். அப்போ அவர்களுக்கு ஒரு நாளடைவில் இதுதான் என் பழக்கமாவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் குறை சொல்றது பழக்கமா இருக்குன்னா ஒரு கட்டத்துல எப்படி இலக்கு செட் பண்றது, அந்த இலக்கை எப்படி நான் கனவு காண்றதுன்னே எனக்கு தெரியாமல் போய்விடும். கனவே இழக்க கூடும். இன்னும் என்ன இழக்க போகிறோம்ன்றதை தொடர்ந்து பேசுவோம். படுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த நிகழ்வில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது மாநிலங்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற அமைப்பு முறைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உயர் நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 215 மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எப்படி நாட்டிற்கு உச்ச நீதிமன்றம் இருக்கிறதோ அதே போல மாநிலமும் அதற்கான உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்கிறது. அதை பிரிவு 214 மிக தெளிவாக சொல்லுகிறது. 215 அதனுடைய அமைப்பு முறைகளை பற்றி சொல்லுகிறது. அங்கே ஒரு தலைமை நீதியரசர் இருப்பார், அவரோடு இணைந்து மற்ற நீதியரசர்கள் இருப்பார்கள். இந்த நீதியரசர்களை தெரிவு செய்வதும் நாம் ஏற்கனவே அறிந்திருப்பது போல கொலேஜியம் என்கிற அந்த அமைப்பு முறைதான். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட அந்த அமைப்பு தான் இவர்களையும் தேர்வு செய்கிறது. எனவே ஒரு நம்முடைய நீதிமன்றம் மிக புகழ்பெற்ற நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம். நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம், ஏறக்குறைய 1862 இந்த உயர் நீதிமன்றம் செயல்பாட்டில் வந்திருக்கிறது. ஆனால் நீங்க நினைச்சு பாருங்க, அப்போது பிரிட்டிஷ் ஆட்சி காலம், குறிப்பாக இந்தியாவில் 4 முக்கியமான இடங்களில் தான் இது இருந்தது. அதில் ஒன்று சென்னை என்பது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். தற்போது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திலே 63 நீதிபதிகள், தலைமை நீதிபதி உட்பட இருக்கிறார்கள். அதனுடைய மொத்த எவ்வளவு பேர் மேக்சிமம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 75 பேர். ஆனால் அதில்
6 பேர் நிரந்தரமானவர்களாகவும் மற்றவர்கள் அடிஷ்னலாகவும் இருப்பாங்க. அதில் நமக்கு வந்து இப்போதைக்கு 63 பேர் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறப்பான ஒரு விஷயம். அதை விட ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஏறக்குறைய 107 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது. உலகத்திலேயே 2வது பெரிய சரௌண்டிங், ஒரு பெரிய அமைப்பு கொண்டது சென்னை உயர்நீதிமன்றம் தான். ஃபர்ஸ்ட் வந்து லண்டன்ல இருக்கிறது சொல்லுவாங்க. அதற்கு அடுத்தபடியாக இவ்வளவு பெரிய நிலப்பரப்பில் ஏறக்குறைய எந்த பக்கம் திரும்பினீங்கன்னாலும் கோர்ட் ஹாலாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு நீதிமன்றங்களை கொண்டு நிரம்பி வழிகிற ஒரு இடம் தான் நம்முடைய உயர்நீதிமன்றம். இந்த உயர்நீதிமன்றமும் மிக சிறப்பான பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. நம்முடைய தமிழகம் என்கிற இந்த மாநிலம் பல விதங்களில் முன்னேறி இருப்பதற்கு ஒரு காரணம் நீதித்துறை என்பதை மறக்கவே முடியாது. சமூக நீதிக்கான பல்வேறு விஷயங்களை இதுதான் உயர்நீதிமன்றம் தான் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். அரசுகளுடைய பல்வேறு சட்டங்களை மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதன் வழியாக சமூக நீதி கொள்கைகளை உயர்த்தி பிடித்து இன்றைக்கு நம்முடைய மாநிலம் ஆண் பெண் சமத்துவமாக இருக்கட்டும், கல்வியில் நாம் உயர்ந்திருப்பதாக இருக்கட்டும், அந்த இலவச மதிய உணவு திட்டங்கள் போன்றவையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஓரளவு இந்த மாநிலத்தில் இன்றைக்கு சமத்துவமும் சகோதரத்துவமும் நீடித்திருப்பதற்கு ஒரு காரணம் உயர்நீதிமன்றத்தினுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் உயர்நீதிமன்றம் ஒருவேளை இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த சமூக நீதி திட்டங்கள் எல்லாம் தமிழக மண்ணில் நிலை பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே தமிழ்நாடு பல விதங்களில் உறுதியாக சொல்ல முடியும் நாம் முன்னேறி இருக்கிறோம். அது முன்னேற்றத்திற்கு காரணம் உயர்நீதிமன்றமும் அரசோடு இணைந்து ஓரளவு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்ல விரும்பியதோ அதான் டாக்டர் அம்பேத்கர் மிக தெளிவாக உருவாக்க விரும்பிய ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் அனைவருக்கும் நீதி என்பதை நம்முடைய நீதிமன்றங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற நீதிமன்றங்கள், குறிப்பாக உயர் நீதிமன்றம் மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்னும் சிறப்பாக செயல்படுகிற பொழுது நம்முடைய மாநிலம் இன்னும் சிறப்பாக வளரும், உயரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. எனவே நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தை பற்றி, அதனுடைய அதிகார வரம்பை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்வது என்பது மிக காலத்தினுடைய அவசியமாக இருக்கிறது. இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம். குறை சொல்லக்கூடிய மனிதனாக நான் இருந்தால் நான் இழப்பது என்னென்ன, அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒரு கெட்ட மனுஷன் அப்படின்றப்போ அவனுக்குள்ளாவது ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியங்களை செய்வாங்க, இல்லை ஒரு நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு ஏதாவது இருக்கும். அவங்களாவது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் பீப்புள்ஸோட இருப்பாங்க அப்படின்போ அவங்க லைஃப் ஓரளவுக்கு அது நல்லா இருக்கும்ல. ஆனால் இந்த குறை சொல்றோம் இந்த மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சுற்றி எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. எஸ், நம்ம குறை சொல்றோம், யாரோ சின்ன ஒரு குறையை நம்ம இப்போ எடுத்து பார்க்குறோம். இப்போ நம்மளுக்குன்னு ஏதோ ஒன்று செய்கிறாங்க, நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அது சின்ன உதவியாவது இருக்கட்டுமே, அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி நம்ம சொல்கிறப்போ அவங்கெல்லாம் நிம்மதியாக தான் இருப்பாங்க கொடுத்தவங்க. ஆனால் குறை சொல்கிற நம்ம தான் வந்து என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்வதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு இதை நீங்கள் சொல்லும்போது மதியம் வெளியே கடைகளில் சாப்பிட போகிறப்போ ஒரு முறை தெரிஞ்ச ஒரு ஃபாதர் ஒருத்தரோட சாப்பிட போகிறப்போ அந்த ரோட் ஓரத்தில் உள்ள கடையில், அப்போ அவர் சொன்னார் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட அப்படின்னு போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து ஒரு வயதான ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும் தான் அந்த கடையை நடத்திட்டு வரவங்க. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே நான் ரெகுலராக வரப்போ பக்கத்தில் உள்ள கடையில் சாப்பிடுவோம், இன்றைக்கி தான் இங்கே பக்கத்தில் கடையிலன்னு இந்த கடைக்கு வந்திருக்கிறோம் ஃபாதர் சூப்பு குடிக்கிறதுக்கு. எனக்கு இவங்களை பார்க்குறப்போ ஒரே ஒரு கேள்வி தான் தோணும், இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வேலை செய்கிறாங்க வைக்கிறாங்க, ஆனால் இவங்க கடைக்கு கூட்டம் வர மாட்டேங்குது, பெரிய லெவலில் அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டி? ஏன் இந்த கடவுள்லாம் பார்த்தா எல்லாரும் ஈக்குவலாக பிரித்து கஸ்டமர்ஸை பிரித்து விடுவேன் இப்படின்னு சிரிச்சு சும்மா கிண்டலாக ஒருத்த பேசியிருந்தோம். அப்போ அவர் சொன்ன விஷயம் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஜோ அப்படின்னு சொன்னார். அப்போ இப்படியே நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம். சேம் டே அங்கே ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. அங்கே வந்து வந்தவர் வந்து என்ன இருக்குது என்ன ஏதுன்னு கேட்குறாரு, என்னென்ன வெரைட்டி ஆஃப் சூப் இருக்குது, அது நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, வந்தவர் ஒருத்தர் கேட்குறாரு. அவர் அந்த கடைக்கு புதுசாக வர்றாரு. அந்த அம்மா வந்து ரொம்ப டென்ஷனாக அந்த அம்மா இதான் இருக்குது சார், என்ன சார் வேணும், எது சார் அப்படின்னு ரொம்ப எடுத்து அவர் சிரிச்சுக்கிட்டே இப்போ தெரியுது அந்த கடைக்கு ஏன் கூட்டம் வரல அப்படின்னாரு. ஸோ அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறதோ சம்திங், அதை மன நிறைவோடு செய்கின்ற பொழுது அதற்கான பலனை நம்மால்
பெற்றுக்கொள்ள அனுபவிக்க முடியும். முடியும். ஆனா அதை நான் எனக்கு மன நிறைவிலே அது இல்லை, ஏதோ கடமைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு சில செய்யறோன்றப்போ விஷயங்கள் நான் அதை செய்கின்ற பொழுது அப்போ அதற்கான பலனை தான் என்னால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நான் நெகட்டிவாக எல்லா விஷயத்தையும் குறை காணக்கூடிய மனிதனாக இருந்தால் என்னை நோக்கி எல்லா நெகட்டிவாக நான் என்ன பண்ணுறேன், ஈர்த்து விடுகிறேன். கொண்டேன். அப்போ எனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், எல்லா சிக்கல்களும், எல்லா வலிகளும், வேதனைகளும் என்னை நோக்கி மட்டும் நான் என்ன பண்றேன், இழுத்து கொண்டே இருக்கிறேன். அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் என்னால் என்ன, மட்டும்தான். குறை சொல்றது. அப்போ அதை நம்ம விடுத்துட்டோம் அப்படின்னா இதுல இருந்து விடுபட வாய்ப்புகள் விடுபட வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, மாடி தோட்டத்தில் நம்ம தெளிப்பு வந்து மழைக்காலங்களில் ரொம்ப முக்கியம். தரையில் நீங்கள் எதுவும் கொடுக்க முடியாது. தரையில் கொடுக்குறத இந்த பயிர் எடுக்காது. ஏன்னா மண் ஈரமாகவே இருக்கும். ஈரமாக இருக்கிறதுல நிறைய தண்ணி நின்றுட்டே இருக்கும். அதில் காற்றோட்டம் போகிறதுக்கு வழி இல்லை. அது மண் வந்து செயலிழந்த நிலையில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கீழே கொடுக்கறது அளவாக கொடுக்கலாங்க, அது வேறு விஷயம். பட் அதனால் பிரயோஜனம் இல்லைங்க. தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தெளிப்பில் என்னென்ன இருக்கணும், ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா அதில் 20 கிராம் அளவுக்கு சூடோமோனாஸ் நம்ம கலந்துக்கணும். 20 கிராம் முடியும்னா 30 கிராம் கூட கலந்துக்கலாம். சூடோமோனாஸ் பவுடராக, திரவத்தை தவிர்த்துக்கலாம், பவுடராக அது கலக்கணும். ரெண்டாவது, இந்த ஹியூமிக் பவுடர் இருந்ததுன்னா 1 லிட்டருக்கு வந்து 10 கிராம் அது கலந்துக்கலாம். கடல் பாசி உரம் இருக்குது, ஒரு 10 கிராம் கலந்துக்கலாம். பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீனமிலம் இருக்குது, 1 லிட்டருக்கு 100 மில்லி அளவு கலந்துக்கலாம். இந்த சோலு பாருங்கிற போரான் பவுடர் அது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எல்லா பயிர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. அதிலிருந்து 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது 3 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துட்டு, 3 கிராம் எப்படி எடுப்பீங்க, அந்த ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அந்த நுனியில் தூக்குறது. நுனியில் தூக்குனிங்கன்னா இந்த அளவு ஸ்பூனில் அப்படி எடுக்கிற அந்த அளவு தான் எடுத்து கலந்துக்கிட்டிங்கன்னா, இந்த தண்ணீர் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த 1 லிட்ரு. அந்த 1 லிட்ரு இப்படின்னா உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த தண்ணீரை சூடோமோனாஸ் எதுக்கு கொடுக்குறோம், அழுகல் வரக்கூடாதுன்னு கொடுக்குறோம். அதில் அந்த பவுடராக இருக்கிறப்ப அதில் கலந்துருக்க கால்சியம் எதுக்கு, பயிர் வளர்ச்சிக்கு வேணும். அடுத்து அந்த அதோட முக்கியமான தேவையான அனைத்து நுண்ணூட்டங்களும் அந்த ஹியூமிக் அமிலத்தில் இருக்குது, கடல் பாசி உரத்தில் இருக்குது. அதை கலந்துக்கிட்டோம். பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீனமிலம் சத்துக்காக கலந்துக்கிறோம். இதில் முக்கியமாக சோலு பாருங்கிறது ஒரு பயிரை வந்து விரைவாக வளர வைக்கிறதுக்கும் சிறப்பாக வளர வைக்கவும் அது தேவை. இதெல்லாம் கலந்துக்கிறோம். இந்த கலந்த திரவத்தை நம்ம தெளிக்கிறப்ப வாரம் ஒரு முறை அப்படின்னு கூட தெளிக்கலாம், அல்லது வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம். தெளிக்க ஒரு பயிரோட விரைவான வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்க முடியும், விளைச்சலை எதிர்பார்க்க முடியும். அதை நம்ம பண்ணலாம். இதுலேயே வந்து நமக்கு ஏதாவது பூச்சி புழு வர்ற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா வெர்டிசிலியம் லக்கானின்னு ஒரு திரவம் இருக்குங்க, முக்கியமாக பெவேரியா பேசியானான்னு இருக்குது. ரெண்டுமே பவுடராக கூட வாங்கிக்கோங்க. பவுடர் வாங்கிட்டிங்கன்னா அந்த 1 லிட்டருக்கு 10 கிராம் கலந்துக்கலாம். அல்லது ரொம்ப ஓல்டு ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா 20 கிராம் கலந்துக்கலாம். கலந்துட்டு தெளிச்சுக்கிட்டோம்னா பூச்சி புழுவையும் கட்டுப்படுத்தலாம். மாடி தோட்டம்ங்கிறது வந்து நமக்கு விளைச்சல் கிடைக்கிறப்ப நம்ம நினச்சது நடக்கிறப்ப ஒரு ஆர்வம் வரும். அப்படி நமக்கு தப்பு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளைச்சல் வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம மாடி தோட்டத்தை கொஞ்சம் நம்ம ஒதுக்கிடுவோம். அதனால் கொஞ்சம் அந்த கவனத்தை வச்சுக்கணும். என்னென்ன கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அதை நீங்கள் குறைஞ்சபட்சம் சேகரித்து எல்லா இலைப்பயிர், எல்லா பூப்பயிர், எல்லா காய்களும் வரக்கூடிய பயிர்கள் அதில் தெளிங்க. வீட்டில் வாழை வச்சுருப்போம், அந்த வாழையோட மரத்தில் உடம்புல தெளிக்கிறது, குலைகளில் தெளிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வாழை குலையெல்லாம் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா வீட்டில் கருப்பு திராட்சை வாங்குவோம். கருப்பு திராட்சையும் நாட்டு சர்க்கரையும் கலந்த கலவையை ஒரு 20 நாள் ஒரு இடத்துல சமமாக கலந்து ஒரு இடத்துல வச்சோம்னா 20 நாள் கழித்து அது ஒரு திரவமாக மாறும். இதுதான் வந்து திராட்சை கரைசல். இந்த திராட்சை கரைசலை நம்ம பயிரில் தெளிக்க நல்ல விளைச்சல் வருங்க. தென்னையை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான கரைசல் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. அதாவது பனங்கல் அல்லது புளிச்ச கல் இருக்குன்னா 5 லிட்ரு,
இது திராட்சை கரைசல். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த திராட்சை கரைசல் இருக்குன்னா 5 லிட்டரு 10 லிட்டர் ஆச்சா. 3 கிலோ வந்து வாயு விலங்கம், நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாயு விலங்கம், அந்த பவுடர் வாங்கி 3 கிலோ கலந்துக்கலாம். அதோட ஒரு 1/2 லிட்டரு தேன் கலந்துக்கலாம். இந்த கலவையை ஒரு ட்ரம்மில் வச்சுக்கிட்டு ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷில் தொட்டு மரத்தோட அடிப்பகுதியில் ஒரு 2 அடி உயரத்துக்கு தடவி விட்டாலே போதும். காயெல்லாம் பெரிய பெரிய காயை எண்ணிக்கை கூடி நல்லா வர வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் தென்னை வச்சுருக்கீங்களோ அவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இடுபொருள்களை கொஞ்சம் தொடர்ந்து கொடுங்க, மழைக்காலத்தில் தெளித்து கொடுங்க. தென்னையை பொறுத்தளவில் இந்த கீழே தடவை சொன்னோம் இல்லைங்களா, அது 2 மாதத்துக்கு ஒரு தடவை தடவுனாலே போதும். சரிங்களா, அந்த மாதிரி செய்யுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எதுவும் சந்தேகம்னா கீழே நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், இன்றைய நாளில் வந்து குறை சொல்லிட்டே இருக்கோம் நமக்குள்ள, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அப்படின்றப்போ நம்ம எவ்வளோ விஷயங்களை வந்து இழந்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி வச்சுட்டு அதுக்கு பதிலை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் அடுத்ததான் என்ன? அடுத்ததான் நம்ம எதை இழந்து பிடிக்கிறோம் அப்படின்னா, மனிதர்கள் என்பவர்கள் மாறக்கூடியவர்கள். நேற்று நல்லவங்களா இருந்தவங்க இன்னைக்கு கெட்டவங்களா மாறலாம், இன்னைக்கு கெட்டவங்களா இருக்கிறவங்க நாளைக்கு நல்லவங்களா கூட மாறலாம், இல்லை நேற்று கெட்டவங்களா இருந்தவங்க இன்னைக்கு நல்லவங்களா என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கலாம். வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை மாற்றங்கள் நிறைந்தது. அப்போ இதை நான் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன ப்ரெசென்ட்ல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு குடும்ப உறவுகளில் என்னைக்கோ ஒரு நாள் சண்டை போட்டிருப்போம், தலைமுறை என்ன பண்ணிருப்போம், பேசாம இருப்போம். ஆனா அவங்க மாறி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறி இருக்கும். ஆனா நம்ம இன்னும் அதே கண்ணோட்டத்தோட அவங்களை எப்படி பார்த்தோமோ அதே கண்ணோட்டத்தோட தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நான் கேட்ட ஒரு விஷயத்தை என்ன பண்ணல, எனக்கு செய்யாம விட்டுருப்பாங்க, இல்லை நான் உதவின்னு போய் நின்றதப்போ அந்த உதவியை செய்யாமல் இருந்திருப்பார்கள், இல்லை ஏதாவது என்னை திட்டி இருக்கலாம், இல்லை என்னை பத்தி குறை சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்க. அதனால நான் என்ன பண்றேன், அவங்களை ஃபர்ஸ்ட் நான் வெறுத்துட்டேன். இன்னும் நான் அதை வெறுத்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் அந்த மனிதர் அப்படியே தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட எந்த மாற்றமும் நிகழ்ந்திருக்காது அப்படின்னு நான் நம்பினேன். அதன்படியே நான் இருந்துக்கிட்டேன். இது என்னுடைய இழப்பு. நிகழ்காலத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். மேபி அவங்க அந்த மறைந்து போன பிறகு ஒருவேளை அவங்கள பத்தி எல்லாம் சொல்றாங்க, உன்னை பத்தி நிறைய சொன்னாருப்பா, நீ அப்படியா இப்படியா, ஆனா ஒரு தடவை இப்படி சொல்லிட்டாரா, ரொம்ப மனசு வருத்தப்பட்டாருப்பா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அவருடைய மறைவுக்கு பின் இது தெரிஞ்சு நமக்கு என்ன ஒரு யூஸ்? அப்ப நமக்கு தான் கூட கொஞ்சம் கில்ட்டி கான்சியஸ் ஆகும். ஐயோ நம்ம போய் பேசியிருக்கலாமோ, நம்ம போய் இதை செஞ்சிருக்கலாமோ, அப்போ ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க இருந்திருக்கிறாங்க, நமக்கு அவங்களுடைய சைடு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்னா, அந்த பாஸ்ட் கடந்த காலத்திலே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது குறை சொல்பவர்கள் ரொம்ப அதிகமாகவே. யார்கிட்டே ஒருத்தவங்கிட்ட போய் நம்ம பேசினா கூட அவன்கிட்டலாம் போய் பேசாத, அவன் அந்த மாதிரில அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னான் தெரியுமா, என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். அது சூழல் அன்னைக்கு இருந்த மனநிலை எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அவரே வருத்தப்பட்டிருக்கலாம், ஏன்டா அன்னைக்கு வீட்டை விட்டு போன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி. அவர் திரும்ப பேச்சுவார்த்தைக்கு பலமுறை வந்திருக்கலாம். ஆனால் நான் அந்த கடந்த காலத்தை மட்டுமே நினைச்சு குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால நிகழ்காலத்தில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷமான நினைவுகளையும் வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து விடுகிறேன். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து நம்ம இந்த PCOD PCOS இதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே இன்னைக்கு இரெகுலர் பீரியட், ஓவர் ப்ளீடு, PCOD, குழந்தையின்மை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, ஒபிசிட்டி, அன்வான்ட் ஹேர் க்ரோத், இப்படியெல்லாம் பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் பற்றி நம்ம பேசலான்னு தோணுது. கண்டிப்பாக. பொதுவாக இந்த PCOS பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், PCOS பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், ரெண்டுத்துக்கும் பெருத்த வித்தியாசம் அப்படின்றது கிடையாதுங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஏறக்குறைய 98 பேருக்கு இந்த PCOS இல்லை PCOD அப்படின்றது இருக்கு. இது என்னங்க அது PCOS அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி கர்ப்பப்பை இருக்கோ அந்த மாதிரி முட்டைப்பை, சினைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சினைப்பையில பொடி நீர்க்கட்டி, இல்லைன்னா பெருசா நீர்க்கட்டி, இல்லை நீர்க்குமிழ்கள் இந்த மாதிரி வர்றது. ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அந்த முட்டைப்பை வந்து நார்மலா இருக்கும், ஆனா அவங்களுக்கும் டாக்டர் வந்து PCOS PCODன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, நீர்க்கட்டி இருந்தாலும் இல்லைனாலும் ஆன்ஓவிலேஷன், முட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவங்க PCOS கேடர்ல வராங்க. சரிங்களா? இப்ப இந்த PCOS நான் சொன்னேன் நிறைய பேருக்கு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஃபேமிலி ரன்னிங் இந்த ஃபேமிலிஸ், நம்ம குடும்பத்துல யாருக்கானா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல், காலையிலிருந்து நைட் வரைக்கும் உட்கார்ந்துட்டே இருக்கிறது, பெருசா உடல் உழைப்பு இல்லை, அதிகப்படியான மன உளைச்சல், நிறைய இனிப்பு சாப்பிடுறது, ஒபிசிட்டி, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை அடிக்கிட்டே போலாம். பெண்களுக்கான ஹார்மோனுக்கு பதில் ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகப்படியா சுரக்கிறது. இதுல வந்து சொல்லாமே சாப்பிடுற சாப்பாடுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை அப்படின்னு அழகா ஒரு சொல்லலாம். ஆக இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு இந்த PCOSக்கு. இதுல நிறைய அறிகுறிகள் இருக்கும், அது மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க.
இப்போ சினைப்பை 2 இருக்கு, லெஃப்ட் பக்கம் ஒன்று, ரைட் சைடு, லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரி. இதில் எதில் ப்ராப்ளம் வந்தாலும் ப்ராப்ளம் தான். அது ஸ்கேன் பண்ணும்போது அவங்க பிசிஓடின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ 2 சைடு தான் பைலேட்ரல், ஒரு சைடு தான் லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரி. என்ன சைஸு, அதுலேயும் 1 இருக்கலாம், நிறைய இருக்கலாம், சின்னதாக நிறைய இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், மல்டிபிள் ஆர் சிங்கிள், எப்படி இருக்கோ அது கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறோம். இவங்களோட சிம்டம்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னாக்க, சிலருக்கு பீரியடே வராது, ஒரு 3 months 6 months இஷ்டத்துக்கு வரும், இஷ்டத்துக்கு வராது, அப்படி இருக்கும். அது இர்ரெகுலர் ஒரு கேட்டகரி. இன்னொன்று வரும், ஸ்பாட்டிங் மாதிரி லேசா தெரியும், ஷோ ப்ளீடிங். ஆமா. இன்னொன்று வரும், வந்தா நிற்காது, ஓவர் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். 10 நாள் 15 நாள் 1 மாதம் கூட ஆகும். இதெல்லாம் பிசிஓடினால வரக்கூடியது. இன்னும் சிலருக்கு பீரியடே வராது, ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மெடிசன் எடுத்தாதான் வரும். அந்த மாதிரி பிரச்சனை இந்த பிசிஓடினால. கூடவே உடல் பருமன் வரும், ஆமா, ஒபிசிட்டி வந்துடும். இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ பெண்கள், திருமணம் ஆகாத பெண்களுக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, திருமணம் ஆன பெண்களுக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இதனால இந்த கருத்தரிக்கிறது ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக, அதாவது குழந்தையின்மைக்கு ஒரு காரணமாக அமைகிறது உண்மை. அதனால பிசிஓடியை முதல்ல இந்த சினைப்பையில நீர் கட்டிகளை சரி பண்ண முடியுமா அப்படின்னா வித்தவுட் சர்ஜரி கியூர் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால சர்ஜரியே தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னு சொன்னா, இந்த மாதம் சர்ஜரி பண்ணவங்களுக்கு அடுத்த மாதம் திருப்பி பிசிஓடி வந்திருக்கு, ரிப்போர்ட் ஆனே வச்சிருக்கேன், வரும் திருப்பி பார்த்துருக்கேன். அதனால வராது அப்படிங்கிறதுக்கு கிடையாது. சர்ஜரி செஞ்சிட்டோம், திரும்பியும் உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால அடிக்கடி சர்ஜரி பண்ணிட்டே இருக்க முடியுமா? சரி, வேற அவசரம், வேற சூழல், முடியல பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு அடிஷ்னலா கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், ஏகப்பட்ட பிரச்சனைகளோட வராங்க. அதனால எங்க ட்ரீட்மெண்ட்ல நிச்சயமாக வித்தவுட் சர்ஜரி கியூர் பண்ணக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்கு. 1 monthல கியூர் ஆனவங்களாம் இருக்காங்க, 3-4 monthsல கியூர் ஆனவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு அனைத்தரமாக சிகிச்சை முறைகள் இருக்கு. சில கேசஸ் நம்ம பார்க்குறோம், ரொம்ப பெரிய சைஸ் இருக்கும், அவங்களுக்கு மாத்திரம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லுவோம். அதர்வைஸ் நார்மலா சின்னதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலா அவங்க லைஃப் லீட் பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். நிச்சயமா பிசிஓடிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்ற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. கடைப்பிடிங்க, பயனடிங்க. டவுட் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க, கேளுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட்ஸ் நிறைய வச்சிருக்கேன், ஹிஸ்டரி நீங்க பார்க்கலாம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டிருக்கும், இல்லை குறைகளை மட்டுமே கண்டறிந்து கொண்டிருக்கும் மனிதனாக நான் இருந்தால் நான் இழப்பது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எஸ், அல்டிமேட்டா என்ன போகும், கடைசியில பறி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷ வாழ்க்கை எதுக்குடா வாழ்றோம், எதுக்குடா ஓடுறோம், எதுக்குடா பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும், இந்த லைஃப் இப்படிதான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல இருந்து ஒரு ஹாப்பினஸ் வேணும்ன்றதுக்காக தானே இந்த மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியில இதுதான் இழந்துட்டு நிற்பாங்க. மகிழ்ச்சி அப்படின்றது அவங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அது உள் மன அமைதி, இல்லை உள் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை சுற்றி 1000 பிரச்சனை இருந்தால் என் மனதளவில் நான் மகிழ்ச்சியோடு அமைதியோடு நான் இருந்தால் நிச்சயமாக எனக்கு எல்லா சவால்களையும் என்னால் எதிர்கொள்ள முடியும். ஆனால் நான் குறைகள் மட்டும் கூறிக்கொண்டிருக்கூடிய மனிதனாக இருந்தால் என்னுடைய உள் மன அமைதி என்பது இழந்து விடுகிறேன். அப்போ அந்த உள் மன அமைதி பயிற்சி, உள் மன மகிழ்ச்சி பயிற்சி அப்படின்னா என்னால் எதையுமே செய்ய முடியாது. ஸோ அப்போ என் வாழ்க்கையில் இன்னைக்கு கடவுள் அற்புதமான ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லோருமே ஏதோ ஒரு சூழலில் குறை கொண்டுகிட்டு தான் இருக்கட்டும். நம்ம கடவுள்கிட்டே கூட நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டிருப்போம். அவர் நம்ம கேட்ட விஷயத்தை விட நல்ல பெஸ்டா ஒன்று என்ன பண்ணிருப்பார், கொடுத்துருப்பாரு. ஆனா நான் கேட்டது கொடுக்கல பாத்தியா நீ, அதுதான் நம்ம சொல்லக்கூடிய குறையாக இருக்கும். நான் விரும்பியது நீ எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அப்புறம் ஏன் அது எவ்வளவு கேள்விகள் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ அப்போ குறை சொல்லக்கூடிய மனிதர் பட்டியலில் நீ இல்லை நான் இல்லைன்னு யாரும் இங்கே விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் பட்டியலில் இருக்கிறோம். அதனுடைய ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, குறைவா இருக்குங்கிறதா இங்க விஷயம். குறைவா இருந்துச்சுன்னா சந்தோஷம், அதை இன்னும் குறைத்துக் கொள்ளலாம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை முற்றிலுமாக குறைக்க முற்பட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் இழந்த விஷயத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற கடவுள் சொல்லியிருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம்.
நேஹா மேகன்தாஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா கமல், அம்மா நிஷா, சகோதரர்கள் நிரா, எப்லின், கார்லெட், சகோதரர் நிவின், அம்முமா, தாத்தா, சித்தப்பாக்கள் வில்சன், சில்வஸ்டர், சித்திகள், பிரிசில்லா, சூசன்னா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு கொலேசியர் 3:14 அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, குறை காண்பதை நிறுத்திக் கொள்வோம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாத தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.